வேலூரில் இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணிஸ் ஜோதி பிரியாணி. மட்டன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாரி இருக்குது. அம்மா இன்னும் வேறு லெவல் அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குது. இங்கே மோஸ்ட்லி எல்லாரும் வெள்ளாட்டு கறி தான் யூஸ் பண்ணுறாங்க. மெனுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. மார்னிங்கில் மட்டும் சைட் டிஷ்ஷஸ் இருக்கும். சிக்கன் 65 லாலிபாப், வஞ்சிர மீன், சிக்கன் வறுவல். 38 இயர்ஸ் ரன்னிங். பட் இதுதான் இன்னைக்கு வேலூரில் வந்து ஒரு பழமை வாய்ந்த கடைனா இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிஎஸ்பிஎஸ் ஆனந்த். இன்றைக்கி நம்ம வேலூரில் இருக்கிற ஜோதி பிரியாணிக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஈவன் கூகுள் மேப் போட்டிங்கனாலும் கரெக்டாக நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஜோதி பிரியாணி வேலூரில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அவுட்லெட்ஸ். ஆல்மோஸ்ட் 38 இயர்ஸாக இங்கே அவங்க பிரியாணி சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. லன்ச் அண்ட் டின்னர் டைமில் உங்களுக்கு பிரியாணி இங்கே அவைலபிளாக இருக்குங்க. இவங்களுக்கு இன்னொரு பிரான்ச்சும் இருக்குது. ஜஸ்ட் சிஎம்சி அவுட் கேட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க அந்த பிரான்ச்சு. ஃபேமிலியோடு நீங்கள் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு டீசெண்டான ஆம்பியன்ஸ் அப்படி தாங்க சொல்லுவோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இதுமாரி பிரியாணியும் சூப்பராக இருக்குங்க. என்னோட பேர் ராஜவர்மன். இந்த கடை வந்து எங்கள் ஃபாதரால் துவக்கப்பட்டது 1986. அவர் பேர் பல்ராமன். அவர் தான் ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தார். அவருக்கு ஏஜ் அதிகமானதால் முடியல. ஸோ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து நான் எடுத்து பார்த்துட்ருக்கேன். நான் இன்ஃபேக்ட் ஐடி ஃபீல்டில் இருந்தேன். நான் ஐடியில் சென்னையில் இருந்தோம். அப்பாவால் முடியல. ஸ்டாஃப் போட்டு பண்ணி பார்த்தோம், என்னால் பண்ண முடியல. ஸோ லைக் நான் அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து ஆரம்பித்து அவர் தான் வந்து வளர்த்தது. மெனுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி தான். மார்னிங்கில் மட்டும் சைட் டிஷ்ஷஸ் இருக்கும். சிக்கன் 65 லாலிபாப், வஞ்சிர மீன், சிக்கன் வறுவல். அவ்வளோ சிம்பிளிஃபைட் மெனு. 38 இயர்ஸ் ரன்னிங். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஷாப் இன் வெள்ளூர். பட் இதுதான் இன்றைக்கி வேலூரில் வந்து ஒரு பழமை வாய்ந்த கடைனா இது. ப்ரைஸிங் இப்போதைக்கு மட்டன் வந்து 200, சிக்கன் 160, பிளெயின் பிரியாணி 80. மார்னிங் 11லேருந்து நைட்டு வந்து 9:30 ஆர் 10 o'clock. நடுவில் ஒரு 4 to 6 பிரேக் இருக்கும். ஏன்னா ஈவினிங் ப்ரிப்பரேஷனுக்காக அந்த 4 to 6 வந்து ஒரு பிரேக் இருக்கும். லீவ் கிடையாது சார். டைமிங்கில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி கடைக்கு லீவு கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் சொன்னீங்கன்னா இயர்லி ஒரு 3 or 4 days லீவ் இருக்கும். பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, ஸோ அது மாதிரி ஒரு 4 to 5 days இயர்லி இருக்கும். மற்றபடி எல்லா டேஸும் வந்து கடை இருக்கும். அதை இப்போ என்ன பண்ணிட்டோம், சானிடைஸ் பண்ணிட்டோம். அதாவது டெய்லி சேஞ்சஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃபார்முலா வந்து சானிடைஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த உப்பு, காரம், அந்த டேஸ்ட் எதுவுமே மாறக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஃபார்முலா இப்போ அப்பா இருக்கும்போது அவர் நார்மலாக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து கொஞ்சம் நான் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். ஸோ என்றைக்கு வந்தாலும் அந்த ஒரே டேஸ்ட் தான் இருக்கணும், இன்றைக்கி ஒரு டேஸ்ட் நாளைக்கு ஒரு டேஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். வேலூர் ஜோதி பிரியாணி வந்திருக்கோம். ஸோ ஒரு மட்டன் பிரியாணி இங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி மட்டன் பிரியாணி மட்டும்தான் இருந்தது. ஈவினிங் வந்தோம். சிக்கன் பிரியாணிலாம் காலி. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு முதல்ல சாப்பிட்றேன். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து சாப்பிட்றேன். ஒரு ஆஃப் பிரியாணி, குவான்டிட்டி நிறையவே இருக்குது. கத்திரிக்காயெல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரைத்தா இருக்குது. நல்லா மைல்டாக காரம் கரெக்டாக இருக்குது. இந்த மட்டனையும் நல்லா காரசாரம் ஏறி இருக்குது. முட்டை இருக்குமாம்மா. ஜீரக சம்பா ரைஸ் பிரியாணி. இங்கே வெள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரக சம்பாவில் மைல்டு ஸ்பைஸ்டு அப்படி தான் இருக்கும். இது ஆற்காட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இது ஆம்பூரில் இன்னும் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். இது கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ். ஸோ இங்கே முட்டை எக்ஸ்ட்ரா தான். பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3, 4, 5, ஒரு 6 மட்டன் பீஸ் கிட்டே இருக்குது. ப்ளஸ் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி கீ ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேலூர் பிரியாணியில் மோஸ்ட்லி இந்த ஜீரக சம்பா பிரியாணியில் பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவுமே இல்லைன்றதால ஒரு ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வஞ்சரம் ஃபிஷ்ஷு.
அதுவும் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம ஸ்பைசியாக இருக்குது. நல்லா இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக போட்டாயிருக்கு. நல்லா ஸ்பைசி, பக்காவான ஒரு டாப் கிளாஸ் ஸ்பைசி அப்படின்னு சொல்லலாம். நல்லா காரசாரமாக, ஃபிஷ்ஷும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரோசன் அப்படி இல்லை. காரம் அதிகமாகவே இருக்குது மட்டன் பிரியாணியில். நல்லா சுருக்குன்னு சுள்ளுன்னு இருக்கிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிரியாணி. மேபி பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா காரசாரமாக இருக்குது. சூப்பர். ஸோ வேலூரில் இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணிஸ், ஜோதி பிரியாணி. பல வருஷமாக இருக்கீங்க. அந்த லெஜெண்டரி பிளேஸ் தான் ஜோதி பிரியாணியும். ட்ரை பண்ணலாம். ஏசி ஹால் இருக்குது, நான் ஏசி ஹால் இருக்குது. 2 அவுட்லெட் இருக்குன்னு நினைக்கிறேன் வெள்ளூரில். மட்டன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குது. சாதத்தில் வச்சு சாப்பிடும் போதும் ரொம்ப ரொம்ப சட்டிலாக, ரொம்ப சாஃப்டாக, ஜூஸியாக இருக்குது மட்டனு. இந்த மோஸ்ட்லி எல்லோரும் வெள்ளாட்டு கறி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுமாரி இந்த செம்மறி ஆடு அப்படி யூஸ் பண்ணுறதில்ல வெள்ளூரில். நீங்கள் வேலூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் இன் வேலூர் ஜோதி பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். மேபி லஞ்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன், மட்டன் அண்ட் சைட் டிஷ்ஷஸ்லாம் நிறைய இங்கே வச்சுருக்காங்க இருக்கும். நாங்கள் லேட்டாக நைட்டில் வந்திருக்கோம், ஒரு வீக் டேயில், அதனால் மோஸ்ட்லி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுபோல் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.